20 வயசு பையன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வரும் பொழுது எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். அதுலேயும் குறிப்பாக ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் என்னால் பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைய முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான 7 ப்ராப்ளம்ஸ் அண்டு அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன்ன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஹலோ கைஸ், ஐ எம் புருஷோத்தமன். இப்போது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி எனக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இந்த வீடியோவில் முக்கியமான 7 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபேமிலி அண்டு சோஷியல் ப்ரெஷர். என்னுடைய ஃபேமிலி நான் பிஸ்னஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அண்டு என்னை சுற்றி இருக்கவங்களும் மோஸ்ட்லி எனக்கு பிஸ்னஸ் பண்ண சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. என் ஃபேமிலி கிட்ட இதுக்கு அகென்ஸ்டாக சொல்கிறது. ஸோ ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணால் நம்ம பையன் லாஸ் ஆகிடுவான். ஐ மீன் நம்ம பையன் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டான்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே லோவாக இருக்கும், அது நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலியில் நினைக்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, படிச்சிருக்க, வேலைக்கு போ, ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணு, போலீஸ் ஜாப் ட்ரை பண்ணு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா, மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே வந்து என்ன டிமோட்டிவேட் தான் பண்ணுறாங்க. என்னுடைய ஐடியாஸ் அவங்க கேட்க ரெடியாக இல்லை, என்னுடைய ஆம்பிஷன் என்னென்னு அவங்க கேட்க ரெடியாக இல்லை. அண்ட் இதில் ஒரு விஷயம் மட்டும் அவங்க சொல்கிறதுல நான் இருக்குது, என்னன்னா பிஸ்னஸ் பண்ணால் ஃபெயிலியர் வரதான் செய்யும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே தவிர அதுக்காக பிஸ்னஸே பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. இதுதான் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். லைக் நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், என்கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போதுமான அமௌண்ட்டும் இல்லை. அதே சமயம் நான் போயிட்டு கடனும் வாங்க முடியாது. சேம் திங், இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னும் பொழுது நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆக முடியும். பிகாஸ் பிஸ்னஸில் பணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது என்கிட்ட பணமும் இல்லை. நான் லாஸ்ட் மந்த் ஐ திங்க் ஏப்ரல் மந்த் எண்டில் தான் காலேஜே முடித்தேன். மே, ஜூன், ஜூலை 3 மந்த்ஸ் போயிருக்கு. இந்த 3 மந்த்ஸில் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 2 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து அமௌண்ட் வீட்டில் கொடுத்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட அந்த அமௌண்ட்டும் எதுவுமே கிடையாது. சேம் திங், நம்ம இப்போ உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, அக்டோபரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ப்ராப்ளம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கோம், தியரிட்டிக்கல் நாலேஜ் நிறையா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் சுத்தமாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நம்ம ஆல்ரெடி மைண்டில் என்ன இருக்குன்னா, தியரிட்டிக்கலாக நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. பட் ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். தியரிட்டிக்கலாக படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, அது ரொம்பவுமே ரிஸ்கான ஒன்று. சேம் திங், நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதை ஓவர் கம் பண்ணி வரணும். பட் ஸ்டார்டிங்லேயே நம்ம மிஸ்டேக்ஸ் அதிகமாக பண்ணும் பொழுது நம்மளே கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம அந்த பிஸ்னஸை விட்டு கிவ் அப் பண்ணுற மாதிரி ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக இல்லை, இதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அடுத்து லிமிட்டெட் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். இப்போ நான் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன். எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது. பட் என்னன்னா, இந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் மட்டும் போதுமானா நிச்சயமாக போதாது. ஏன்னா இப்போ நான் காலேஜில் படித்தது ஓவராலாக பிஸ்னஸ் பற்றி. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதை பற்றின நாலேஜ் என்கிட்ட இருக்குமானா இருக்காது. சேம் திங் ஸ்கில்ஸ், என்னுடைய ரெஸ்யூமில் நான் பல ஸ்கில்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கம்யூனிகேஷன் ஸ்கில், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டானு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதில் நம்ம ஒரு பிகினர் லெவலில் தான் இருப்போம். அந்த ஸ்கில்ஸ் பிஸ்னஸ்க்கு போதுமானா நிச்சயமாக பத்தாது. ஸோ நம்மளுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ். இது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இந்த ஏஜ் தான் நம்மளுடைய சப்ளையர் அண்ட் கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பிகாஸ் இப்போ நான் ஒரு சின்ன பையன், நான் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணால் ஒருத்தர்கிட்டே பேசுகிறேன்னும் பொழுது அவங்களுக்கு இந்த வயசில் உனக்கு எதுக்குப்பா இது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து அதை வந்து நான் ஓவர் கம் பண்ணால் தான் என்னால் எங்கள் பிஸ்னஸையே ரன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு ரொம்ப பார்ப்போம். அடுத்து லேக் ஆஃப் எக்ஸிக்யூஷன். அப்படின்னா இப்போ நம்ம மைண்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் திங்க் பண்ணுவோம். பட் நம்ம அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமானா மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே எனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா இருக்குது, நம்ம இந்த மாதிரிலாம் செய்யலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருப்போமானா இல்லை.
அதை நம்ம மைண்டே ஒரு ட்ரீமாக வச்சுருந்துருப்போம். நம்ம ட்ரீமில் எவ்வளோ வேணாலும் பில்ட் பண்ணலாம். பட் ரியல் லைஃப்பில் அது ரொம்பவும் கஷ்டமான ஒன்று. நம்ம இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ரியல் லைஃப்பில். அடுத்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ரிஸ்க். இது ஒன்றும் இல்லை, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மோஸ்ட்லி அது ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவுமே அதிகம். ஸோ இந்த வயசில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, போதுமான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இல்லை. அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்னா, அதுவே நம்மளுக்குள்ள ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணும். நம்ம ஃபெயில் ஆகிடுமோ, நம்ம பிஸ்னஸ் ஃபெயில் ஆனால் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது, அது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அப்படின்ற ஒரு ஃபியர் நம்மளுக்குள்ள வந்துடும். இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்? ஸோ இந்த 7 ப்ராப்ளம்ஸ் தான் எனக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த 7ஐயும் நான் ஓவர் கம் பண்ணி வரும்பொழுது தான் என்னால் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இப்போது இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம்.